தென்னாட்டிலோ கருப்பு காந்தி. பெரியாருக்கு பச்சை தங்குலம், பெரும்பாலான மக்களுக்கு படிக்காத மேதை என நமது ஏழை பங்காளனை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம். 1903 ஜூலை 15 இவர் விருதுநகரில் பிறந்தார். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்றார் பேரறிஞர் அண்ணா. அவர் வழியில் வந்த கலைஞர் காமராஜரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக 2006 அறிவித்துள்ளார். தோன்றின் புகழோடு தோன்றுக அப்துல்லா, தோன்றலின் தோன்றாமை நன்று என்னும் நம் வள்ளுவரின் கருத்துக்கேற்ப சொல்லோடும் புகழோடும் பெருமையோடும் வாழ்ந்தவர் நம் காமராஜர். இவர் வியாபார குடும்பத்தில் பிறந்திருந்தும் பணத்தின் மீது ஆசை இல்லாமல் இருப்பவரை நான் இதுவரை பார்த்தது கூட இல்லை. இந்த நாள் முழுவதும் உழைக்கிறவர்களை வேலைக்காரன், கூலிக்காரன் என குறை கூறுகிறோம். ஆனால் உழைப்பே இல்லாமல் பிறர் உழைப்பால் வாழ்பவர்களை எஜமானர், மகாராஜர் என கூறுகிறோம். இந்நிலை மாறவே நான் பதவி ஏற்கிறேன். இல்லையே எனக்கு இந்த பதவியே தேவையில்லை என்று காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் கூறிய முதல் கூற்றே இதுதான். காமராஜர் பதவியேற்ற போது 6000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. அதை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுவதும் அனைவரும் படிப்பதற்காக இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி அதை தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். காமராஜர் படிக்காத மேடை இல்லை, தமிழகத்தையே படிக்க வைத்த மேடை. நீரின்றி அமையாது உள்ளது என்னும் திருக்குறளுக்கு ஏற்ப நீர் இல்லாமல் உலகமே இல்லை. மேலும் விவசாயிகளின் வாழ்க்கை துயரத்தை போக்குவதற்காக அவரது ஆட்சி காலத்தில் 9 அணைக்கட்டுகள் கட்டப்பட்டது. அமராவதி, ஆலியார், மணிமுத்தாறு, வைகை, கீழ்பவானி, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, ஆரணி, புள்ளம்பாடி. அணைகளை கட்டியது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான தொழிற்சாலைகளையும் கட்டியுள்ளார். தொழில்நுட்ப வளர்ச்சியில் பின்தங்கியிருந்த தமிழ்நாடு இவரது ஆட்சி காலத்தில் 2ஆம் இடம் பிடித்தது. தன்னுடைய வாழ்நாளில் தனக்காக வாழாமல் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களின் நலனுக்காகவும் வாழ்ந்த நம் காமராஜர் அக்டோபர் 2, 1975 மறைந்தார். அவர் இறந்தபோது இவர் வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். இவரது பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது. ராஜாஜி ராஜா நம் காமராஜர், ராஜனுக்கு ராஜா நம் காமராஜர். நன்றி, வணக்கம்.